இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மலேசியா சிங்கப்பூர் பாலத்தின் 100ஆண்டு விழா. மலேசியா சிங்கப்பூர் இடையிலான எல்லை பகுதிகளை இணைக்கும் பாலத்தின் 100ஆண்டு விழாவை நிறைவு செய்து வைக்க ஜொஹூர் மாநில இடைக்கால சுல்தான் துங்கு மகோதா இஸ்மாயில் அங்கு சிறப்பு வருகை புரிந்திருந்தார். இவ்விழாவின் அடையாளமாக மாநில மந்திரி புசார் டாக்டர் ஒன்ஹாபிஸ் கசியும் சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணனும் 100 புறாக்களை பறக்கவிட்டதையும் சுல்தான் பார்வையிட்டார். இவ்விழாவில் ஜொஹூர் மாநில அரசாங்கம் மற்றும் சிங்கப்பூர் அரசாங்கத்தின் தலைமையை உட்படுத்திய இரு பிரதிநிதிகளும் இரு நாடுகளுக்கு இடையில் நீடித்து வரும் 100ஆண்டு உறவை குறிக்கும் வகையில் நினைவு பரிசுகளையும் பரிமாறிக்கொண்டனர். இவ்விழாவானது சிங்கப்பூர், மலேசியா மற்றும் ஜொஹூர் ஆகியவற்றுக்கிடையே சகோதரத்துவத்தையும் அண்டை நாடுகளின் உணர்வையும் மேலும் வலுப்படுத்தும் என்று நம்பப்படுகிறது என்று டாக்டர் ஒன்ஹாபிஸ் காசி தெரிவித்தார். ஜொஹூர் மாநில அரசவை மன்ற ஆளுநர் டத்தோ டாக்டர் ரஹீம் ரம்லி, அம்மாநில செயலாளர் தான் ஸ்ரீ டத்தோ டாக்டர் அஸ்மி ருஹானி ஆகியோருடன் ஜொஹூர் மாநில பொருளாதார, சுற்றுலா மற்றும் கலாச்சார அலுவலகம் ஜெட்கோவின் தலைவர் டாக்டர் ஸ்ரீ ஹஸ்னி முகமதும் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இரு நாடுகளும் பங்கேற்ற இந்த வரலாற்று விழா காலை மணி 9:05க்கு நிறைவடைந்தது. 1056 மீட்டர் நீளம் கொண்ட ஜொஹூர் பாலம் மலேசியா மற்றும் சிங்கப்பூர் இடையிலான தரைவழி இணை பாதையாகும். மலேசியாவுடன் பல வெற்றி திட்டங்களை வகுக்க சிங்கப்பூர் இலக்கு. மலேசியா சிங்கப்பூர் இடையிலான எல்லை பகுதிகளை இணைக்கும் பாலத்தின் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு இரு நாடுகளுக்கு இடையிலான நல்லுறவை வலுப்படுத்தவும் இன்னும் பல வெற்றி திட்டங்களை வகுக்கவும் தாம் உறுதி பூண்டுள்ளதாக சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வாங் தெரிவித்தார். கடந்த 1924ஆம் ஆண்டு ஜூன் 28ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்ட இப்பாலமானது கடந்த 100 ஆண்டுகளாக இரு நாட்டு மக்களுக்கும் இடையே சிறந்த இணைப்பை ஏற்படுத்தி வருவதாகவும் அவர் புகழாரம் சூட்டினார். இந்த 100 ஆண்டுகள் மட்டுமல்ல, வரவிருக்கும் இன்னும் 100 ஆண்டுகளிலும் இரு நாடுகளின் நல்லுறவு மேலும் வலுப்பெற வேண்டும் என்று நேற்று தனது சமூக வலைதளத்தில் லாரன்ஸ் வாங் பதிவிட்டிருந்தார். சுகாதாரம், கல்வி, கலாச்சாரம் மற்றும் வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களிலும், இலக்கவியல், பொருளாதாரம் மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் போன்ற புதிய துறைகளிலும் சிங்கப்பூரும் மலேசியாவும் தொடர்ந்து இணைந்து செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இதனிடையே ஜொஹூர் சிங்கப்பூர் பாலமானது இரு நாடுகளுக்கு இடையிலான சகோதரத்துவம், நட்பு மற்றும் வரலாற்றின் தனித்துவமிக்க உறவின் சின்னமாகும் என்று சிங்கப்பூர் வெளியுறவுத்துறை அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணன் தமது முகநூல் பக்கத்தில் வாயிலாக வர்ணித்தார். உலகின் பரபரப்பான தரைவழி பாதைகளில் ஒன்றான இப்பாலம் சிங்கப்பூர் மற்றும் மலேசியர்களுக்கு பல மறக்க முடியாத நினைவலைகளை ஏற்படுத்தி இருப்பதை மறுக்க முடியாது. இணைய மோசடி, 77,000 ரிங்கிட்டை இழந்தார் சமூக சேவை அதிகாரி. பேராக் தைப்பிங்கில் இணைய மோசடியினால் ஓர் அரசு சாரா நிறுவனத்தின் சமூக சேவை அதிகாரி ஒருவர் கடந்த ஜூன் 12ஆம் தேதி 1,77,700 ரிங்கிட் இழப்பை எதிர்நோக்கினர். 72 வயது முதியவருக்கு மதியம் மணி 2:30க்கு தொடர்பு அமைச்சர் பிரதிநிதி என்று கூறி மர்ம நபரிடம் இருந்து தொலைபேசி அழைப்பு வந்ததாகவும் அவரை ஈப்போ மாவட்ட போலீஸ் தலைமையகத்திற்கு வருமாறும் அந்நபர் கேட்டுக்கொண்டதாகவும் மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் ஸ்ரீ முகமது யூஸ்ரி ஹசான் பஸ்ரி தெரிவித்தார். தம்மால் தற்போது ஈப்போ போலீஸ் தலைமையகத்திற்கு வர முடியாது என்று கூறிய அந்த முதியவர் தமது அழைப்பை போலீசுக்கு இணைப்பதற்கு முன்னதாக தாம் எவ்வித சட்டவிரோத நடவடிக்கையிலும் ஈடுபடவில்லை என்று அவர் திட்டவட்டமாக கூறியுள்ளதாக நேற்று வெளியிட்ட ஓர் அறிக்கையில் டாக்டர் ஸ்ரீ முகமது யூஸ்ரி ஹசான் பஸ்ரி தெரிவித்தார். அப்போது அவரிடம் பேசிய இரண்டாவது சந்தேக நபர் அவ்விவகாரத்தை களைய தம்மால் உதவ முடியும் என்று கூறியதோடு அப்பெரியவரின் வங்கி அட்டை எண் மற்றும் வங்கி அட்டையின் கடவு எண் ஆகியவற்றை வினவியுள்ளார். பதற்றமும் பயமும் நிறைந்த அப்பெரியவர் அவ்வாடவர் சொன்னதை பின்பற்றி அவ்விரு எண்களையும் வழங்கியுள்ளார். பாதிக்கப்பட்ட நபர் அன்றிரவு தைப்பிங்கில் உள்ள வங்கிக்கு சென்று தமது வங்கி கணக்கை சரிபார்த்த போது அறியாத பெயர்களை கொண்ட வெவ்வேறு வங்கி கணக்குகளில் சந்தேகத்திற்கு இடமான 5 பரிவர்த்தனைகள் நடந்துள்ளதை அறிந்து அதிர்ச்சி அடைந்துள்ளார். மேலும் அவரின் வங்கி கணக்கிலிருந்து 1,77,700 ரிங்கிட் ரொக்கமும் குறைந்துள்ளதாக முகமது யூஸ்ரி கூறினார். அதைத் தொடர்ந்து தம்மிடம் பேசிய அந்த இரண்டாவது சந்தேக நபரை தொடர்பு கொள்ள முயன்ற போது அவரிடம் இருந்து எவ்வித பதிலும் வராத நிலையில் தாம் ஏமாற்றப்பட்டதை முதியவர் உணர்ந்ததாக அவர் தெரிவித்தார். வீட்டில் புகுந்து திருடியதாக கொலம்பியா நாட்டவர் மீது குற்றச்சாட்டு. கடந்த மாதம் வர்த்தகர் ஒருவரின் வீட்டில் நுழைந்து 70 லட்சம் ரிங்கிட் பெருமானம் உள்ள பொருட்களை களவாடியதாக கொலம்பியா நாட்டை சேர்ந்த 2 ஆடவர்கள் மீது நேற்று கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் சுமத்தப்பட்ட குற்றம்
சாட்டப்பட்ட வேளையில் அவர்கள் அதனை மறுத்தனர். கடந்த மே 31 இரவு மணி 10 புக்கிட் ஜாமான்சாராவில் அமைந்துள்ள 45 வயதுடைய இன்ட்ரா இஸ்வான் முகமது யூசுஃபின் வீட்டில் புகுந்து 70 லட்சம் ரிங்கிட் மதிப்பிலான பொருட்களை களவாடியதாக 39 வயதுடைய ஏசோன் ஆண்ட்ரஸ் ரோசர் கார்சன் மற்றும் 22 வயதுடைய ஜூலியன் டேவிட் செர்னாபேனா மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அதிகபட்சம் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் செக்ஷன் 457 கீழ் இவ்வழக்கு விசாரிக்கப்படும் நிலையில் அதே சட்டம் செக்ஷன் 34 அவ்வழக்கு வாசிக்கப்படுகிறது. திருட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 14 ஆண்டுகள் வரையில் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்பதோடு அதுவே இரண்டாவது அல்லது அதற்கு மேற்பட்ட திருட்டு குற்றங்களாக இருப்பது உறுதி செய்யப்பட்டால் கூடுதலாக அபராதமும் பிறம்பழியும் விதிக்கப்படும். குற்றம் சாட்டப்பட்ட அவ்விருவரிடமும் முறையான பயண ஆவணங்கள் இல்லாதது அரசு தரப்பு துணை வழக்கறிஞர் அவர்களுக்கு ஜாமீன் வழங்க ஒப்புக்கொள்ளவில்லை. அவ்விருவரையும் ஜாமீனில் விடுவித்த நீதிபதி டாக்டர் அஸ்ருல் அப்துல்லா இவ்வழக்கின் மறு செவிமடுப்பை ஆகஸ்ட் 5 ஒத்திவைத்தார். குலுவாங்கில் A109 LOH ரக ஹெலிகாப்டர் அவசரமாக தரையிறக்கம். ஆகஸ்டா 109 லைட் அப்சர்வேஷன் என்னும் A109 LOH ரக ஹெலிகாப்டர் வெள்ளிக்கிழமை பின்னிரவில் ஜகூர் குலுவாங்கில் அவசரமாக தரையிறக்கப்பட்டதை தொடர்ந்து மலேசிய ராணுவ படையை சேர்ந்த 3 மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இச்சம்பவத்தை ராணுவ தரப்பு உறுதிப்படுத்தி இருப்பதாக நேற்று வெளியிட்ட அறிக்கையில் ராணுவ மக்கள் தொடர்பு பிரிவு தெரிவித்துள்ளது. பின்னிரவு மணி 1:35 அளவில் குலுவான் வான்படை பயிற்சி மேற்கொள்வதற்காக தளத்தில் ராணுவ விமானப்படையான ரெஜிமென்ட் 881 இரவு விமான பயிற்சியை மேற்கொண்டிருந்த வேளையில் இச்சம்பவம் நிகழ்ந்ததாக தெரிய வருகிறது. 3 சிறு ரக விமானங்களை உட்படுத்திய இச்சம்பவத்தில் ஹெலிகாப்டர் பயிற்சியாளர், பயிற்சியில் கலந்து கொண்ட மாணவர்கள் மற்றும் ஆகாய படை பணியாளர் ஆகியோர் பாதிக்கப்பட்டிருந்தது உறுதி செய்யப்பட்டது. மருத்துவ பரிசோதனையின் முதற்கட்ட முடிவுகளின்படி பாதிக்கப்பட்ட அதிகாரிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு முதுகெலும்பு முறிவு மற்றும் உடலின் பல பகுதிகளில் காயம் ஏற்பட்டுள்ளதாக மலேசிய வான்படை கூறியது. பெவா சோதனை நடவடிக்கை 994 JPJ அபராதங்கள் வெளியீடு. இவ்வாண்டு ஜனவரி தொடங்கி மே மாதம் வரையில் தெலங்கானா சாலை போக்குவரத்து துறை JPJ மேற்கொண்ட பெவாண்டு வங்கா ஆசிங் எனப்படும் பெவா சோதனை நடவடிக்கையில் பல்வேறு குற்றங்களை உட்படுத்தி மொத்தம் 994 அபராதங்கள் வெளியிடப்பட்டன. மேலும் இச்சோதனை நடவடிக்கையின்படி மியான்மர், ரோஹிங்கியா, வங்காளதேசம், பாகிஸ்தான், இந்தோனேசியா, கம்போடியா, இந்தியா, தாய்லாந்து ஆகிய நாடுகளை சேர்ந்த 270 சட்டவிரோத குடியேறிகளும் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாநில JPJ இயக்குநர் முகமது ஜம்ரி சமியோன் தெரிவித்தார். அதை தவிர்த்து சம்பந்தப்பட்ட மோசடி கும்பல் மற்றும் உள்நாட்டவர்களிடம் இருந்து வாங்கியது அல்லது வாடகைக்கு எடுக்கப்பட்டதாக நம்பப்படும் கார்கள், லாரிகள், மோட்டார் சைக்கிள்கள் உள்ளிட்ட 235 வாகனங்களையும் தமது தரப்பு பறிமுதல் செய்ததாக அவர் கூறினார். மேலும் காலாவதியான மோட்டார் வாகன உரிமம், வாகன ஓட்டுநர் உரிமம் இல்லாதது, வாகனத்திற்கான காப்புறுதியை பெறாதது உள்ளிட்ட தொழில்நுட்ப குற்றங்களை உட்படுத்தி அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டதாக முகமது ஜம்ரி கூறினார். SKDS 2.0 ஜூலை முதல் பணத்தை திரும்ப பெறுவதற்கான விண்ணப்பங்களை அரசாங்கம் ஏற்கும். வரும் ஜூலை 1 தொடங்கி SKDS 2.0 எனப்படும் உதவித்தொகை வழங்கப்பட்ட டீசல் கடப்பாடு செயல்படுவதற்கான பணத்தை திரும்ப பெறுவதற்கான விண்ணப்பங்களை அரசாங்கம் ஏற்க தொடங்கும். SKDS 2.0 கீழ் அங்கீகரிக்கப்பட்ட விண்ணப்பங்களுக்கு பிளீட் டீசல் சலுகை அட்டையை பெறுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருந்தும் இன்னும் அதனை பெறாத வாகன உரிமைகளுக்கு மட்டுமே இந்த வாய்ப்பு வழங்கப்படுவதாக நேற்று வெளியிட்ட அறிக்கையில் 2வது நிதியமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் தெரிவித்தார். டீசலின் அண்மைய சில்லறை விலை லிட்டருக்கு 3 ரிங்கிட் 35 சென்ட் மற்றும் SKDS 2.0 விலை லிட்டருக்கு 2 ரிங்கிட் 15 சென்ட் என்று அறிவிக்கப்பட்டது. அவ்விரண்டுக்கும் உள்ள வேறுபாட்டினை சமன்படுத்த விண்ணப்பதாரருக்கு பணமாக அது திரும்ப செலுத்தப்படும் என்றும் அவ்வறிக்கையின் மூலம் அவர் தெளிவுபடுத்தியிருந்தார். இது ஜூன் 10 முதல் பயன்படுத்தப்படும் டீசலுக்கு மாதாந்திர லிட்டராக நிர்ணயிக்கப்பட்ட கட்டணமாகும். இலக்கிடப்பட்ட டீசல் உதவித்தொகைக்கு ஏற்ப தகுதி வாய்ந்த தளவாட வணிகங்களுக்கு உதவும் நோக்கத்திற்காக திருப்பி செலுத்தும் அணுகுமுறையை அவர் விளக்கினார். மேலும் இந்த அணுகுமுறையானது அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்பின் அபாயத்தை குறைக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். PDRM 4612 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு மேம்படுத்தப்பட்டன. நாடு முழுவதும் அரசு மலேசிய போலீஸ் படை குடியிருப்புகளின் மொத்தம் 4612 வீடுகள்
கட்டி முடிக்கப்பட்டு மேம்படுத்தப்பட்டுள்ளன. 2023ஆம் ஆண்டில் 11 கோடியே 26 லட்சம் ரிங்கிட் ஒதுக்கீட்டில் 465 திட்டங்கள் மேம்படுத்தப்பட்டதோடு குடியிருப்புகள் சீரமைக்கப்பட்டதாக தேசிய போலீஸ் படை தலைவர் தன்ஸ்ரீ ரசருடின் ஹுசைன் தெரிவித்தார். குழாய்கள் மற்றும் மின்கம்பிகள் பழுது பார்க்கும் பணிகளை தவிர்த்து 700 சதுர அடிக்கும் குறைவான 2 அறைகளோடு 286 வீடுகள் பழைய PDRM குடியிருப்புகளில் இருக்கின்றன. அதனை 3 முதல் 4 படுக்கையறைகள் மற்றும் 1200 சதுர அடி பரப்பளவாக மாற்றி 143 வீடுகளை புதுப்பிக்கும் பணிகளுக்கு 1 கோடியே 44 லட்சம் ரிங்கிட் ஒதுக்கீடுபட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். 2 வீடுகளை ஒரு வீடாக மாற்றி அமைப்பது குடியிருப்பாளர்களுக்கு வசதியாக இருக்கும் என்றார் அவர். இந்த திட்டம் போலீஸ் நிலையங்கள் மற்றும் பொது நடவடிக்கை படை PGA பதவிகளையும் உட்படுத்தியுள்ளது. இது மலேசிய மடானி மேம்பாட்டு கட்டமைப்பின் கீழ் முதல் படியாகும். புதிய மேம்பாட்டு திட்டம் அடிப்படையில் 12வது மலேசிய திட்டத்தின் 4வது திட்டத்தின் கீழ் மொத்தம் 12 திட்டங்கள் PDRM-க்காக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. 135 கோடி ரிங்கிட் நிதி செலவாகும். இது முந்தைய ஆண்டுகளுடன் ஒப்பிடும்போது அனுமதிக்கப்பட்ட திட்டங்களின் அதிகபட்ச எண்ணிக்கையாகும் என்றார் அவர். பிரீஃப் 1 இதுவரை 38 லட்சம் ரிங்கிட் நிதி விநியோகிக்கப்பட்டது. பிரீஃப் 1 எனப்படும் பேங்க் ராக்யாட் இந்திய தொழில் முனைவோர் நிதி அளிப்பு திட்டத்தின் மூலமாக குறு சிறு நடுத்தர வியாபாரம் செய்யும் இந்திய தொழில் முனைவோருக்கு பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள 5 கோடி ரிங்கிட் நிதி ஒதுக்கீடானது ஆகஸ்ட் தொடங்கி செப்டம்பர் வரையிலான காலகட்டத்தில் முழுமையாக பயன்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரை 38 லட்சம் ரிங்கிட்டை உள்ளடக்கி 43 விண்ணப்பங்களுக்கு பேங்க் ராக்யாட் வங்கி ஒப்புதல் அளித்துள்ளதாக தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சர் டத்தோ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். இன்று மட்டும் 17 பேருக்கு கொடுத்துள்ளோம். 1000க்கும் மேலான விண்ணப்பங்களை பெற்றுள்ளோம். ஒன்றன் பின் ஒன்றாக அவை சரிபார்க்கப்படுகிறது என்றார் அவர். நேற்று கோலாலம்பூரில் உள்ள பேங்க் ராக்யாட்டில் மாதிரி காசோலைகளை வழங்கிய பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். உணவு மற்றும் பான தொழிலில் ஈடுபட்டிருக்கும் ஹலால் சான்றிதழ் இல்லாத இந்திய தொழில் முனைவோர் விவகாரம் குறித்து தெக்கோன் கடனுதவி வழங்கும் தரப்பிடம் கொண்டு செல்லப்படும் என்று ரமணன் கூறினார். இதனிடையே பிரீஃப் ஐ திட்டத்தின் மூலம் நிதியுதவியை பெற்றுக்கொண்ட சில வர்த்தகர்களும் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர்.